வணக்கம் பிரான்ஸ். எப்படி ரெண்டையும் மெயின்டைன் பண்றங்கிற கதை. இன்னைக்கு டியூட்டிக்கு ஆஃப் பிளஸ் ரெஸ்டே. இன்னைக்கு எதனா புதுசா பண்ணலாம்னா மைண்டுக்கு எந்த ஐடியாவும் இல்ல. ஈவினிங்கா டோலி கூட இன்னைக்கு வெளியில போகணும், அவ்வளவுதான் ப்ரோக்ராமே. அப்புறம் அப்படியே ஃபர்ஸ்ட் மீல் சாப்பிட்டு நல்லா இருக்குல்ல. ஒரு வாரத்துக்கு எந்த துணியும் துவைக்கல, அதனால சேர்த்து வச்சு இன்னைக்கு துவைக்கலாங்கிற ஒரு ஐடியா. அதனால எல்லா துணியும் எடுத்து போட்டு மாடிக்கு என்ட்ரி. மாடிக்கு வந்தா வெயில் அடிச்சு பொழக்கிறான். அதோட சூட்டா எல்லா துணியும் துவைச்சு முடிச்சுட்டு காய போட்டு நேற்று டோலி கொடுத்த மீன் குழம்பு தான் இன்னைக்கு என்ன காப்பாத்திருக்கு. ரெண்டே எதுவும் எனக்கு குளிக்கவே தோணாது. ஒன்லி வெளியில போறதுனால மட்டும் தான் குளிச்சுட்டு போறேன். சோ நெக்ஸ்ட் அப்படியே ஓட் மீல் சாப்பிட்டு டோலி கூட கொஞ்ச நேரம் வெளில சுத்திட்டு இந்த பையா கடையை தேடி கண்டுபிடிக்கலன்னு ஒரு வழி ஆயிடுச்சு. சரி, ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சோம். அப்படியே பானிபூரி சாப்பிட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா ஒரு கூட்டமே நின்றுட்டு இருக்கு. நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடைசியா அந்த பிளேட்டை வாங்கிட்டோம். பானிபூரி ரொம்ப சூப்பர்லாம் இல்லை, சுமார் தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பையன் நம்மளுக்கே போட்டி ஆகிட்டான். அப்போ பார்த்தா அவனை கூட்டிட்டு போக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவன் பார்த்தா அடிச்சு நவுத்திட்டு இருக்கான். மறுபடியும் ஜிகிருதண்டா குடிக்கணுங்கிற ஆசை எனக்கு இல்ல, டோலிக்கு. ஜிகிருதண்டா சூப்பருங்க, ஆகா ஓகோன்னு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே டோலி ஹாஸ்டல் விட்டு அவ்வளவு நேரம் நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பிஸ்கட் கவர் ஓப்பன் பண்ணி முடியாண்டான். கருப்பேன் குசும்புக்காரன் இவனுக்கு போட்டதை பார்த்துட்டு இவங்க பாய்ஸ் எல்லாம் ஓடியாண்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னா சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா பின்னாடியே ஓடியாண்டாங்க. ஒரு சைன் ஒன்று போட்டுவிட்டேன், அவனுக்கு புரிஞ்சோன்னா அவன் ஓடிட்டான் ஒருத்தன். அப்புறம் அப்படியே வீட்டுக்கு என்ட்ராயிட்டு லாஸ்ட் மீல் சாப்பிட்டு முடிச்சுக்கிற பாய்.